தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். உலக மூட்டுவாத நாளை முன்னிட்டு சன்வே மருத்துவமனையின் சார்பாக டாக்டர் மதன் மோகன் ரெட்டி அவர்களின் தலைமையில் இணைந்து டாக்டர் கார்த்திக் ரெட்டி மற்றும் சக மருத்துவர்களும் இணைந்து வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மற்றும் இந்நிகழ்வினை பிளஸ் ஆர்த்தோபெட்டிக்ஸ் மெடிக்கல் டிவைஸ் மற்றும் சன்வே மருத்துவமனையும் இணைந்து வாக்கத்தான் விழிப்புணர்வு நிகழ்வினை தொடங்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு சன்வே மருத்துவமனையில் இருந்து அண்ணாடவர் பூங்கா வரை நடந்து சென்று விழிப்புணர்வு செய்தனர். பின்னர் அண்ணாடவர் பூங்காவில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிகழ்வில் எலும்பு பற்றிய சந்தேகங்கள் கேட்கப்பட்டு பதிலளிக்கப்பட்டது மற்றும் எலும்பு சம்பந்தமான உடற்பயிற்சியும் செய்து காட்டப்பட்டது. அது மட்டுமல்லாமல் சன்வே மருத்துவமனையின் சார்பாக கலந்து கொண்ட அனைவருக்கும் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் இரத்த பரிசோதனையும் செய்து மருத்துவ ஆலோசனையும் வழங்கப்பட்டது. நிகழ்வின் இறுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் காலை உணவு மற்றும் சத்தான உணவுகள் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதன் காணொளியை mainly for knee joint இது. So இது வந்து 3 types இருக்கு இந்த hamstring stretchingல. First one just ஒரு ஸ்டூல் மேல நம்ம கால் வச்சிட்டு லைக் டோ டச் பண்றோம். எவ்வளவு பண்ண முடியுதோ டோ டச் பண்ணணும்னு கிடையாது. ஸோ எவ்வளவு முடியுதோ உங்க பெண்ட் பண்ணாலே உங்க பேக் ஆஃப் சைடுல நல்ல ஒரு கன்ட்ராக்ஷன் கிடைக்கும். சேம் லைக் 30 கவுண்ட்ஸ். ஓகேங்களா? இனிஷியலா வந்துட்டு ஈவன் தோ நம்ம புதுசா பண்ணும்போது அது சடனா வந்து நம்மளால அதை பண்ண முடியாது. அதனால 10 கவுண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரெச். இது ஹாம்ஸ்ட்ரிங் தான். ஸோ இப்படி பண்ண முடியாதவங்களுக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ். ஹிப்ல இருந்து குனியணும். லைக் பேக் கிடையாது. ஹிப்ல இருந்து குனிஞ்சி டைரக்டா ஒரு 10 கவுண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பண்ணிட்டு எவ்வளவு தூரம் உங்களால ஹோல்ட் பண்ண முடியுமோ ஒரு டவல் ஆர் எனி ஷால் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிட்டு சேம் இனிஷியலா வந்துட்டு 10 கவுண்ட்ஸ் எவ்வளவு பண்ண முடியுதோ அவ்வளோ. இந்த கால் லெக் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். இதை தூக்காம உங்களால எவ்வளவு ஸ்ட்ரெயிட் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குவாட்ரிசெப்ஸ் ஐசோமெட்ரிக். எனி சின்ன பில்லோ வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் என்னோட ஹேண்டே வைக்கிறேன். press down the knee, hold on 10 counts. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. அதே மாதிரி ஒரு 30 reps பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒரு 10 counts for 3 times அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க
குவாட்ரிசெப்ஸ் லம்போரம் சொல்லுவோம், இந்த பேக் சப்போர்ட் பண்ற மசில் தான். இது டைட் ஆனாலும் நமக்கு அந்த பேக் நீ பெயின் வரும். ஸோ இதையும் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலான்றதையும் பார்த்துக்கலாம். ஹோல்டிங் ஃபார் 10 கவுண்ட்ஸ் ஃபார் ஈச் 3 டைம்ஸ் இந்த சைடில். அதே மாதிரி உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. இவ்வளோ தூரம் தான் கம்பல்சரி பண்ணணும்னு கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். அதே போல் காஃப் மசிலுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, காஃப் மசில். ஸோ இது ஸ்ட்ரெச் ஒரு 30 reps ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹோல்டிங்கும் பண்ணிக்கலாம், லைக் அப் அண்ட் டவுன் சைக்கிளிங் மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு சடனாக வந்து பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு வாலில் ஃபிங்கரை வச்சுட்டு லைக் ஃப்ரண்ட்ல போனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் ஆஃப் தை ஃபுல்லாகவே நமக்கு ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இதுவும் வந்து ஒரு நீ சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஆர்த்ரைட்டிஸ் டே, அக்டோபர் 12th அன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு வாக்கத்தான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் பை சன்வே மெடிக்கல் சென்டர். ஸோ இது வந்து பேசிக்காக இந்த ஆர்த்ரைட்டிஸ் பற்றி அறிவிப்பு தெரியறதுக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ நான் டாக்டர் கார்த்திக் ரெட்டி, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், இந்த சன்வே மெடிக்கல் சென்டர், சாந்தி காலனி, அண்ணா நகர். இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு வந்துட்டு க்யூர் கிடையாது, ஒன்லி ப்ரிவென்ஷன் தான் இருக்குது. இல்லைன்னா அந்த ப்ரோக்ரேஷன் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ரிவென்ஷனுக்கு வந்துட்டு வாக்கிங் மோஸ்ட் சிம்பிள் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறமா வெயிட் லாஸ், அது வெரி இம்பார்ட்டன்ட்டு. இது பற்றி இன்னும் டீட்டெயில்டாக டாக்டர் பிரவீன். சார், இப்போ இந்த மூட்டு வலிக்கு வந்து க்ரீம்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஆயில்ஸ் வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை பற்றி நீங்கள் அது பெருசாக நீண்ட நாள் பயன் அளிக்காது. நீண்ட நாள் பெனிஃபிஷியல் எஃபெக்ட்னு பார்க்கும்போது வெயிட் ரிடக்ஷன், சார் சொன்ன மாதிரி வெயிட் ரிடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இப்போ நம்ம எந்த ஜாயிண்ட் எடுத்துக்கிட்டாலுமே அதை நம்ம மெயின்டைன் தான் பண்ணணும். ஸோ நார்மலாக இருக்கிற முட்டி சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் அந்த மாதிரி ஹெல்த்தியாக மெயின்டைன் தான் பண்ணணும். இப்போ மெஷின்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எப்படி எல்லா பொருளும் தேயுமோ அந்த மாதிரி முக்கியமே வந்து தேய்மானம் ஆகக்கூடிய பொருள். ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் தான் பண்ண முடியும். அந்த மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட்ல அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம மெயினாக இந்த கூடி இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் எக்ஸசைஸ், பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட், ரெகுலர் வாக்கிங், ஜாகிங், அதெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணால் நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். சரி, இப்போ நாட்டு வைத்தியத்துக்கும் ஆர்த்தோக்கும் வந்து என்ன வித்தியாசம் சார்? இப்போ இங்கேஸ் வந்து திணிலிக்கிட்டு அதை பற்றி இப்போ வந்து நாட்டு வைத்தியத்துக்கும் ஆர்த்தோக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த திணிலி கட்டு, புத்தூர் கட்டு அந்த மாதிரி வந்து போவாங்க. இப்போ நாட்டு மருந்து வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நாட்டு இது ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா இந்த நாட்டு கட்டு போடுறது நம்ம ஜென்ரல் பப்ளிக்ல நார்மல் தான். பட் இது வந்துட்டு நம்ம டாக்டர்ஸ் வந்துட்டு பண்ணது ஒரு ரீசர்ச் பேஸ்டு, எவிடன்ஸ் பேஸ்டு. ஆனால் வேர்ல்டு வைடு எல்லா டாக்டர்ஸு இந்த மாதிரி கரெக்டாக பண்ணால் இந்த ரிசல்ட் வந்துடும் தான் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டு வைத்தியத்தை வந்துட்டு ஓல்டு டெக்னிக் சில பேருக்கு ஒர்க் ஆகும், பட் 100% பேருக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அது வந்துட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்காது, ஒரு ரீசர்ச் இருக்காது. இந்த மாதிரி பண்ணி ஆச்சுன்னு, இந்த மாதிரி கட் போட்டால் இந்த மாதிரி வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரீசர்ச் ஒன்றுமே இருக்காது. இந்த டாக்டர்ஸ் வந்துட்டு எவ்ரி திங் இஸ் சயின்டிஃபிக் பேஸ்ட், எவிடன்ஸ் பேஸ்ட். ஸோ கரெக்டாக எவ்வளோ நேரம் வந்துட்டோன்னா ஒரு எந்த ஃப்ராக்சர் ஆகணும் அவர் 100% பேக் டு நார்மல் பண்ணிடலாம். அவர் ஹை லெவல் அத்லெட் ஆகணும், நார்மல் ஒர்க்கர் ஆகலாம். ஸோ அதுதான் அட்வான்டேஜ் இந்த சயின்டிஃபிக் பேஸ்ட் டாக்டர் அப்ரோச்.